விஜய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அக்யூஸ் நம்பர் 1 அப்படின்னு அது கேஸே நிற்காதுங்கண்ணா. யார் தவறு செய்தார்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதிகாரிகள் ஆரம்பித்து டிவிகே கட்சியினுடைய அடிமட்ட நிர்வாகிகள் யாராச்சும் இருக்கிறாங்க, பர்மிஷன் வாங்கினவங்க, அவங்க பக்கம் தப்பு இருக்கா, இவங்க தான் சம்மந்தப்பட்டவங்க. தமிழக வெற்றி கழகத்தின் மீது தவறு இருக்கா, தவறுகள் இருக்கு, சில விஷயத்தை சரியா அவங்க செஞ்சிருக்கணும். ஆனால் விஜய் அவர்களை குற்றவாளியா நீங்க மாத்தினா முடியவே முடியாதுங்க, அது வாய்ப்பே இல்லை. இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார்? நான் அவர் 1 மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே, 1 மணி இருக்கட்டும், அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா? வர்ற வழியில் கூட்டம் இருந்திருக்கலாம், அவர் பார்த்து வந்திருக்கலாம், அதனால் தாமதமாக இருக்கலாம். அது கிரிமினாலிட்டி இல்லை. பாஜகவினருக்கு உண்மையிலேயே சொரணை இருந்தால் விஜய் அவர்கள் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக தான் என்று அறிவித்த நிலையில் விஜயோடு வலிந்து உறவாட இவர்கள் முயற்சிக்க மாட்டார்கள். அவர் வெளிப்படையாக எங்களின் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார். நீங்கள் பேசுகிற கொள்கையில் அவருக்கு உடன்பாடு இல்லை, உங்களை எதிரி என்று அவர் பிரகடனப்படுத்தி இருக்கிறார். பிறகு எந்த அடிப்படையில், எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவருக்கு நீங்கள் ஆதரவு தருகிறீர்கள்? திரித்து பேசுகிற முயற்சியை பாஜக ஏன் மேற்கொள்கிறது? இது அவங்க குறி வைக்கிறது என்னன்னா, செந்தில் பாலாஜி மேலே பழிய போடணும். செந்தில் பாலாஜி மேலே ஏன் பழிய போட நினைக்கிறாங்கன்னா, அவர் மேற்கு மண்டலத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறாரு. மேற்கு மாவட்டங்களில் அவர் தேர்தல் வேலை செய்ய விடாமல் தடுக்கணுங்கிறது பிஜேபியுடைய நோக்கம். பிஜேபிக்கு மேற்கு மாவட்டங்களில் ஒரு பேஸ் இருக்கிறத அவங்க நம்புகிறாங்க. அப்போ இப்போ செந்தில் பாலாஜி இருந்தார்னா மேற்கு மாவட்டங்களில் தேர்தல் வேலையில் நம்ம வெற்றிகரமாக செய்ய முடியாதுன்னு ஒரு பயம் இருக்குது. அதனால் இந்த பிரச்சனையை செந்தில் பாலாஜி மேலே தூக்கி போடலான்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி திரித்து பேசுகிறதுனால தான் நம்ம பதில் சொல்ல வேண்டியிருக்கு. வணக்கம், இது கேள்விக்களம். தன்னுடைய பிரச்சாரத்தில் இறந்து போன 41 பேருடைய குடும்பங்கள் அவர்களோடு வீடியோ காலில் பேசிய விஜய் ஒரு நாள் கழித்து இந்த கட்சியின் சார்பாக இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் எஸ்ஐடி விசாரணைக்கு எதிராக. அதேபோல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் பாஜகவிடம் விஜய் சிக்கவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இதற்கிடையில் நாம் பார்த்தது போலயே பாஜகவினுடைய தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக பல்வேறு தரப்பிலிருந்து கோரிக்கைகளும் சரி, சில சமயங்களில் ஆதரவு குரல்களும் சரி வந்தவண்ணம் இருக்குது. இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு. விஜயை வளைக்க பாஜக வியூகமா, அரசியல் கணக்கு மாறுமா? நம்மோடு இணைகிறார்கள் முனவர் பாஷா தமாகவிலிருந்து, பத்திரிகையாளர் தராசு ஷியாம் மற்றும் பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன், திமுகவிலிருந்து சரவணன் மற்றும் வழக்கறிஞர் ராமசாமி மையப்பன். அனைவருக்கும் வணக்கம். நான் திரு தராசு ஷியாம் அவர்கள்ட்டிருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். சார், இது முதல்ல நேற்று வீடியோ கால் பண்ணி பேசுகிறார் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு வீடியோ காலில். இன்று கட்சியின் சார்பாக மனு செய்யப்படுது உச்சநீதிமன்றத்தில் எஸ்ஐடி கூடாது என்று. ஏற்கனவே ஒரு மனு வேறு இருக்குது, அது நாளை விசாரணைக்கு வர இருக்குது, நாளை மறுநாள். அதாவது சிபிஐ விசாரணை கொடுக்க முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொன்னதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு ஒன்று, அது வரப்போகிறது. இதற்கிடையில் ஆதரவு குரல் பாஜகவிலிருந்து வருது. திருமாவளவன் ஒரு பக்கம் எச்சரிக்கிறார். இந்த சட்ட போராட்டம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அரசியல், இது எல்லாம் ஒன்றிணைந்தே சேர்ந்தே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கே. இந்த விஷயங்கள் கூட சட்ட லீகல் ரெமெடி எடுக்கிறதும் சரி, சட்ட இது போக அரசியல் ரீதியாக வரக்கூடிய பேச்சுக்களும் சரி, இரண்டிலையுமே ஒரு சூசகமாக ஒரு மெசேஜ் இருக்கா இதில்? கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு நிலைமையை நான் 1991 பார்த்திருக்கிறேன். 1991 மே மாதம் 21ஆம் தேதி ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட நாள். அதோடு சேர்த்து பலரும் மரணித்து போனார்கள், காவல்துறை அதிகாரிகளும் கூட. அதற்கு பிறகு மறுநாள் விடியற்காலையிலிருந்து கான்ஸ்பிரசி தியரி தான் பாதிக்கப்பட்டது. திமுக கான்ஸ்பிரசி தியரியை உருவாக்கியது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் மற்றும் அதிமுக. பெரிய அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 தினங்கள் கலவர சூழல். மக்களும் கூட அந்த கான்ஸ்பிரசி தியரியை அப்போது நம்பினார்கள் என்பதுதான் பெரிய வேடிக்கை. ஆனால் அதற்கு பிறகு நடந்த பல சம்பவங்கள், உதாரணமாக கமிஷன், ஜெயில் கமிஷன், அதற்கு பிறகு நடந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், எல்லாமே திமுகவுக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை என்றாகிவிட்டது. ஆனால் அரசியல் ரீதியாக திமுக நஷ்டப்பட்டது. அந்த காலகட்டம் எனக்கு நன்றாகவே நினைவிருக்கிறது. கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கு தான் இங்கு முயற்சி நடந்தது. ஆனால் இப்போது அரசு நிலைமையை தெளிவாக கையாண்டது. அந்த காலகட்டத்திலே அரசு கிடையாது. திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. அதற்கு பிறகு வந்த தேர்தல் ஒரு 6 அல்லது 7 மாதங்கள் கவர்னர் ஆட்சி தான் நடந்தது, அரசு கிடையாது. எனவே அவர்கள் கலவரத்தை தடுக்கவே தவறிவிட்டார்கள்.
இப்போது கலவர சூழலை முதலிலேயே அரசு அணைத்து விட்டது. இந்த கான்ஸ்டிடியூஷன் எதுவுமே ஏற்படவில்லை. அதை நாம் முக்கியமாக பார்க்க வேண்டும். எனவேதான் இந்த அரசியல் பின்விளைவுகளை உருவாக்குகிறார். அரசியல் ரீதியாக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு சிந்தனையை உருவாக்குதல், அதன் மூலமாக ஒரு ஓட்டு வங்கியை ஒருங்கிணைத்தல். இப்படித்தான் இது போகிறது. ஒருங்கிணைக்க முடியுமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன காரணம் என்றால் விஜய் எடுத்துள்ள நிலைப்பாடு, திருமாவளவன் அவர்கள் கூறுவது சரிதான். விஜய் அவர்கள் எடுத்துள்ள நிலைப்பாடு என்பது வேறு, மற்ற கட்சிகளின் நிலைப்பாடுகள் வேறு. செந்தில் பாலாஜியை முடக்க வேண்டும் என்கிற ஒரு ஆசை இருக்கிறது. காரணம் நமக்கே தெரிந்ததுதான். கொங்குமண்டலத்திலே அவருக்கு இருக்கிற அந்த பேஸ், கொங்குமண்டலத்திலே அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் ஒரு பேஸ் இருக்கிறது. எனவே அங்குள்ள தொகுதிகளை வெற்றி பெறுவதற்கு இந்த கரூர் சம்பவம் உதவுமா? கரூர் கூட நீங்கள் கொங்குமண்டலம் என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த கணக்கு தான் இதில் ஓடுகிறது. ஆக முழுக்க முழுக்க அரசியல் கணக்கு. இந்த அரசியல் கணக்கிலே விஜயும் சேர்ந்து பலியாகிறார். அவர் பலியாகிறார்ன்ற விஷயத்தை சொல்கிறீங்க. ஆனால் வரக்கூடிய செய்தி வந்து இவர் வழக்கு தொடுக்கக்கூடிய காலம் என்பதும் சரி, இல்லை எடுத்துக்கொண்ட காலமும் சரி, பரஸ்பரம் இரண்டு தரப்பிலும் வரக்கூடிய கருத்துக்கள் வந்து ஒரு கருத்தொற்றுமை இருக்கிறது போல தெரியுது. விஜய் தரப்பிலிருந்து அவர் நேரடியாக அவரோ இல்லை மூத்த நிர்வாகிகள் பேசலினாலும் சரி, அவர்களுடைய ஆதரவு வட்டம் கட்சி சார்பாக வரக்கூடிய கருத்துக்களும், பாஜகவிலிருந்து வரக்கூடிய கருத்துக்கள், ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள், பேச்சுக்கள் நடந்துகிட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்படின்னு சொல்வதாகட்டும், இல்லை இன்றைக்கு ஒரு ஊடகத்தில் எடப்பாடி பழனிசாமியோடு நேற்று அரை மணி நேரம் பேசினார், கூட்டணி குறித்து ஜனவரியில் பேசுவோம் அப்படின்னு சொன்னதாலாம் செய்திகள் வந்திருக்கு. விஜயை வந்து ஒரு பிராக்கெட்ல சிக்க வைக்க முயற்சிக்கிறாங்க. அடிப்படையிலே வந்துங்க, விஜயோ இல்ல அன்றைய காலகட்டத்தில் விஜயகாந்தோ அவங்களோட அப்பீல் என்ன அப்படின்னா, கழகங்களுக்கு மாற்று. அதுதான் நாங்க வந்தா நல்லாட்சி தருவோம். கழகங்களுக்கு மாற்று, அதாவது எஸ்டாப்ளிஷ்டு பிளேயர்ஸ் பேர்ல இருக்கிற அதிருப்தியை ஒருங்கிணைத்தல். அதிமுக அதிமுக இருக்கலாம். அதுதான் வந்து வியூகம். விஜயகாந்த் வியூகம் அதுதான், விஜய் வியூகம் அதுதான். விஜயகாந்த் எப்போது அதிமுக தெரிவித்தாரோ அதற்கு பிறகு அவர் சோபிக்கவில்லை. அதே அப்படி என்றால் விஜயை பொறுத்தவரையில் அவருக்கு இருக்கிற நிலைமை என்ன என்றால், ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. அந்த ஓட்டு வங்கி நமக்கே தெரிந்தது, ஒரு 30 வயதுக்கு கீழே என்று வைத்துக் கொள்ளலாம். அந்த ஓட்டு வங்கி அன்றைக்கு சரி இன்றைக்கு சரி ஒரே ஓட்டு வங்கி தான். சம்பவம் அதை அரசியலாக்குவதன் மூலமாக விஜய்க்கான ஓட்டு வங்கி பெருகும், விஜயை கூட்டணியில் சேர்த்தால் அது மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த கணக்கு தவறு என்பதுதான் எனக்கு கருத்து. காரணம் என்னவென்றால், நம்பர் 1 விஜய் வந்து அப்படியே இல்லை, அதில் எனக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும் உங்ககிட்ட இருந்து தேவை. அதாவது நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமா, விஜய் அவர்களுக்கு பெரிய ஆர்வம் இல்லை, பட் இந்த வாய்ப்பை வந்து இந்த துன்பியல் நிகழ்வை பயன்படுத்தி ஒரு வாய்ப்பாக வந்து அரசியல் வாய்ப்பாக, ஒரு தேர்தல் வாய்ப்பாக பயன்படுத்த பாஜகவும் அதிமுகவும் எத்தனிக்கிறது, அதுதான் நீங்க சொல்ல வரீங்களா? அவருக்கு அடிப்படையில் வந்து அந்த இந்த ஆர்வம் இருக்க வழி இல்லையே. காரணம் அவரோட கட்சி என்பது சொல்லப்போனால் அந்த கட்சி விக்கிரவாண்டி மாநாட்டிலே தொடங்கியதாக நம்ம சொன்னா கூட இப்போதுதான் ஒரு வாரத்துக்கு வந்து அவர் அதிகபட்சமா 10 மணி நேரம் களமாடுகிறார். அப்படி என்றால் அவர் வந்து ஒரு 50 வாரம் 40 வாரம் அவர் களமாடுகிறார்னு வச்சுக்கோம். அது நமக்கு தெரிஞ்சு திருச்சியில இருந்து இன்னும் ஒரு 40 வாரம் இதே மாதிரி இந்த கரூர் துன்பியல் சம்பவம் நடக்காம 40 வாரம் களமாடினா 400 மணி நேரம் அவர் வேலை பார்ப்பார். அதாவது அரசியல் வேலை. இப்ப 400 மணி நேரம் களமாடி முதலமைச்சர் ஆயிட முடியுமா? எப்படிங்க சாத்தியம்? எத்தனை வருஷங்க போராடி இருக்கோம். அதிமுக காலகட்டத்தில் எத்தனை வருஷம் போராடி இருக்கோம். திமுக 40 போல தொடங்கின கட்சி 57ல வந்து 15 சீட்டு வாங்கி 62, எங்களுக்கெல்லாம் அது ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ். அப்போ வாய்ப்பு இல்லை. ஆனா ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த ஓட்டு வங்கியை கன்சால்டேட் பண்ணி காட்டலாம். அதாவது 10% வாங்கிட்டேன், 8% வாங்கிட்டேன், 10%, அதுல பெர்சன்டேஜ்ல உங்களுக்கு எனக்கும் மாற்று இருக்கும். அப்போ விஜய் என்பவர் என்ன செய்ய போகிறார் என்றால், எனக்கு தெரிந்து அவர் வந்து இப்போது அவருக்கான ஆதரவை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார். அவர் வந்து ரொம்ப தனித்து விடப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஆதரவு மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு ஆதரவு இப்போ வந்து நண்பர் புஷி ஆனந்த் எங்க இருக்காருன்னு தெரியல. நம்ம நண்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச நண்பர் தான் நிர்மல்குமார் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்ப ஏதோ ஒரு வகையில ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியோட சப்போர்ட் இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற டெக்னிக்கல் உலகத்துல ஒருவரை வந்து எங்க இருக்கிறாரு என்று ட்ராக் செய்வது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ ஏதோ ஒரு வகையில ஒரு பிரச்சனை இருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல நீங்க ஆரம்பத்திலே சொன்ன மாதிரியான பெட்டிஷன் நிலுவைக்கு போகுது. அரசாங்கம் கூட சரி சுப்ரீம் கோர்ட் ஒரு முடிவு பண்ணட்டும் என்று கூட இருக்கலாம். ஏன்னா பொதுவாக ஏபி ஃபைல் பண்ண பிறகுங்க அரசுக்கு கொஞ்சம் அவசரம் காட்டுறது இல்லை. ஏன்னா அப்படி அரெஸ்ட் பண்ணா அவங்களுக்கு என்ன அவசரம் அப்படின்னு நீதிமன்றங்களே திருப்பி கேட்கும். எனவே பொதுவாக பார்த்தீர்கள் என்றாலே ஏபி ஃபைல் பண்ணிட்டு அந்த முடிவு தெரிகிற வரைக்கும் வெயிட் பண்றதுதான் வந்து அத்தாரிட்டியோட
ஒரு வழக்கமாக நான் பார்க்கிறேன். அப்ப இவங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியா இல்ல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய ஆன்டிசிபேட்டரி பெயில்ன்றது ஒரு சிலருக்கு வந்து அது மறுக்கப்பட்டுருச்சு ஆல்ரெடி இங்க உயர்நீதிமன்ற மட்டத்தில். அப்போ அவர்கள் உச்சநீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதற்கு விட முன்பு நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க, விஜய் அவர்கள் 400 மணி நேரம் பிரச்சாரம் செஞ்சா முதலமைச்சர் ஆயிட முடியுமான்னு. அப்போ ஒருவேளை இந்த கூட்டணிக்கு வந்தா அது தனித்தோ இல்ல கூட்டணியோ முதலமைச்சராக விஜய்ன்றத முதல் பாஜகவும் அதிமுக குறிப்பா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளணும் இல்லையா? அந்த பிரச்சனையும் இருக்குல்ல அதுல. அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க. அதாவது நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார். பாரதிய ஜனதாவும் அது ஒத்துக்கொள்ள ரொம்ப தயங்கும். இப்போ உதாரணமா நாளைக்கு வந்து அமித்ஷா அவர்களோ பிரதமர் அவர்களோ வந்து இங்க பிரச்சாரத்துக்கு வராங்க அப்படின்னா விஜயை முதலமைச்சராக்குங்கள் அப்படின்னு வந்து பிரதமர் நரேந்திர மோடி சொல்லுவாரா, இல்லைன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுவாரா? அதெல்லாம் அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்த்தாலே அது வந்து நடக்காத காரியம் நல்லா தெரியுது. விஜய்க்கு ஒரு சின்ன லாபம் இருக்கு. என்னன்னா அவர் ரொம்ப அரசியல் ரீதியாக தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கும்போது அவருக்கான ஆதரவு பல்வேறு இடங்கள்ல இருந்து வருது. குறிப்பாக எதிர்கட்சியில இருந்து வருது, மத்திய ஆளுங்கட்சியில இருந்து வருது. அந்த சப்போர்ட்டை தான் அவர் கனெக்ட் பண்றாரு. இவங்களோட கூட்டணி போகணும்னு அவருக்கு துளியும் எண்ணம் இல்லை என்பதுதான் என் கருத்து. நன்றி. இதே உங்க முதல் சுற்ற கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ராமசாமி மையப்பன், அதாவது விஜய்க்கு அது போன்ற ஆர்வமே கிடையாது, ஆனால் தொடர்ந்து பாஜக சார்பாகவும் இல்ல அதிமுக தரப்புல இருந்தும் சரி இது போன்ற தகவல்கள் வந்து ஒன்று கசிய விடப்படுகிறது, இல்ல நேரடியாகவே சிலர் வெளிப்படையாகவே பல தலைவர்கள் வந்து வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க விஜய் இந்த கூட்டணிக்கு வரணும், அப்பொழுதுதான் காப்பாற்ற முடியும்ன்ற கருத்துக்கள்லாம் வந்து சொல்லிட்டாங்க என்டிஏ வரணும்னு. அப்போ இது ஒரு வாய்ப்பாக வந்து பாஜக பார்க்கிறதா? இது போன்ற ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வை பயன்படுத்தி தங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக கூட்டணி வந்து பாஜக அதிமுக கூட்டணியுடைய பலவீனத்தை சரி செய்வதற்கு இல்லை ஈடு செய்வதற்காக விஜய் இதை வாய்ப்பாக பயன்படுத்தி இழுக்க நினைக்கிறாங்களா? அப்படித்தானா? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். என்ன ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் மிஷினரியை வந்து சிலர் பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போது செந்தில் பாலாஜி அவர்களோட சகோதரர் அசோக் அவர்கள் வந்து பல காலத்துக்கு தலைமறைவாக இருந்தார். அப்போ வந்து எந்த கான்ஸ்டியூஷனல் மிஷினரி தலைமறைவாக இருக்கிறதுக்காக உதவி பண்ணிச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுக்கு கான்ஸ்டியூஷனாகவும் லீகலாகவும் அவைலபிளாக இருக்கிற ரெமடி ஆன்டிசிபேட்டரி பெயில். அவர்கள் வந்து அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிற வரைக்கும் அவர்கள் வந்து அதற்கான முனைவில் அவங்க ஈடுபடலாம். அது உயர்நீதிமன்ற செஷன்ஸ் கோர்ட்டாக இருக்கலாம், உயர்நீதிமன்றமாக இருக்கலாம், உச்சநீதிமன்றமாக இருக்கலாம், எங்கே வேணால் அவர்கள் வந்து அணுகலாம். ஸோ அதில் தவறு கிடையாது. ஒன்று. இரண்டாவது, விஜய் அவர்கள் வந்து இப்போது உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறது இந்த ஒரு காரணத்திற்கு மட்டும்தான் அப்படின்றது எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஏன்னா இன்னொரு காரணமும் இருக்குது. அவர்களே தொடுக்காத ஒரு வழக்கில் அவர்கள் மீது சில அப்சர்வேஷன்லாம் இருக்குது. அவர்கள் அந்த அப்சர்வேஷனை தொடைக்கவே இல்லை. இங்கேயே அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர்கள் ஒரு பெட்டிஷனை போட்டு அவர்கள் மீது இருக்கிற அந்த ரெக்கார்டை வந்து ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணணும்னு கேட்டிருக்கலாம். இல்லை அவர்கள் அதற்கான கவுண்டர் ஆர்குமெண்ட்டையாவது வச்சுருக்கலாம். இல்லை உச்சநீதிமன்றத்தில் போயாவது அந்த ரெக்கார்டை வந்து செட்ரைட் பண்ணணும் அப்படின்னு அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கணும் அப்படின்னா கூட அவங்க ரெக்கார்டை செட்ரைட் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்கிறது. இல்லை நீதிமன்றத்துக்குள்ளே அவங்களோட கேரக்டரும் அவங்களோட செயல்களும் சரியாக இருந்திருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்கான அவசியம் இருக்குது. அதையும் அவர்கள் சேர்த்து செய்திருக்கிற வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் வந்து அரசியல் கட்சிகள் சொல்லி தான் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போயிருக்காங்க அப்படின்னா அது வியப்பான விஷயம். யாரு மீதையாவது ஒரு குற்றம் சுமற்றப்படுகிறது அப்படின்னா அவர்கள் வந்து எப்போவுமே ஆன்டிசிபேட்டரி பெயில் போய் கேட்கறது அப்படின்றது ஒரு இயல்பான விஷயம். இங்கே வந்து இன்னொன்று சிபிஐக்கு கேட்கறதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா வந்து ஸ்டேட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டே அவங்க கேள்விக்கு உள்ளாக்குறாங்க. அது இங்க இருக்க யாருமே அந்த குற்றச்சாட்டை வைக்கல. லோக்கல் எந்த கட்சி சொல்லி தான் விஜய் வந்து தாவேகா வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு யாருமே சொல்லல. பாஜக தலைவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தானே, அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் தானே. அதிமுக தலைவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் காரணம் கற்பிக்கும் போது அந்த காரணங்களுக்கு வந்து எங்க இருந்து வருது அப்படின்னு அசம்ஷன் வந்து அப்படியே சும்மா தின்னேர்ல இருந்து எல்லாரும் எடுத்தா சொல்றாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்குல்ல, பாஜகவினர் வந்து சப்போர்ட் பண்றாங்க, இவங்க பாஜக வந்து என்ன நிலைப்பாடு எடுக்குமோ அந்த நிலைப்பாடை இன்னைக்கு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு 1+1 = 2 அப்படின்னு இல்லை 2+1 = 2ன்னு சரியான கணக்கோ தவறான கணக்கோ, ஆனால் அவர்கள் ஒவ்வொரு கணக்கில் அவர்கள் வந்து அவர்களோட வியூகத்தை வைக்கிறார்கள். ஸோ அப்படின்ற போது இதுதான் காரணமாக இருக்கும் இல்லை. நான் சொல்றது லீகலாக அவைலபிளாக இருக்க ஒரு ரெமெடி, அந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணும் போதே அதற்கான ஒரு காரணம் நம்ம கற்பிக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். அதுக்கு யாருமே காரணம் கற்பிக்கல. அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ப்ரொவைடட் ரெமெடி, அவர் வந்து ஏபி மூவ் பண்ணலாம், இவருக்கு சிபிஐ சொசைட்டி கான்ஸ்டியூட் பண்ணதை குவாஷ் பண்ண சொல்லி கேட்கலாம். இது எல்லாருக்குமே எல்லா குடிமகனுக்கும் இருக்கக்கூடிய உரிமை தான். அதை யாரும் மறுக்கல. சொல்லக்கூடியது பாஜக தலைவர்கள் இது போன்ற அழைப்பை விடுகிறார்கள். விஜய்க்கு அந்த எண்ணமே கிடையாது பாஜகவோடு போகணும்னு, ஏன்னா கொள்கை எதிரின்னு சொல்லி பிரகடனப்படுத்திட்டாரு.
அதைத்தான் கேள்வி எழுப்புறாங்க. அதுவும் இந்த வழக்கோடு தொடர்ந்து இருக்கக்கூடிய காலத்தை வச்சு தான் பேசுறாங்களே ஒழிய யாரும் வந்து மித்த கட்சி சொல்லி தான் விஜய் போனார் உச்சநீதிமன்றத்திற்கு, தாவாக்கா போச்சுன்னு யாரும் சொல்லலை. இல்லை, ஸோ 2 பொசிஷன் இல்லை, உங்களோட கேள்வியிலேருந்தே எடுத்துப்போம். அவர் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டாருன்னா இன்னைக்கு முடிவெடுக்கிற பொசிஷனில் விஜய் இருக்கிறார். நான் கூட்டணி பேச வேண்டுமா வேண்டாமா அப்படின்றத பொசிஷன் அவரோடது. மற்ற கட்சிகள் கூட்டணியில் பேச வேண்டும் அப்படின்னா அந்த கூட்டணியில் பேச வேண்டியதற்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யார்கிட்ட இருக்குது? அஇஅதிமுகன்னு எடுத்தால் அது எடப்பாடியார்கிட்ட இருந்து வரணும், பாஜகன்னு எடுத்தால் அவங்க பார்லிமெண்டரி போர்டுகிட்ட இருந்து வரணும், அமித்ஷா அவர்கிட்ட இருந்து வரணும். இல்லை இப்போ விஜயந்த் பாண்டா அவர்களை வந்து இங்கே தேர்தலுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லா சிஸ்டம் கிட்ட இருந்தும் வரணும். பாஜகவில் இந்த சிஸ்டமில் எங்கே இருந்தும் அந்த மாதிரி ஒரு அபிப்பிராயம் வரல, தலைவர் எதுவும் சொல்லலை. ஸோ நயனார் நாகேந்திரன் அவர்கள் வந்து விஜயோட நாங்கள் கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபிஷியலான பொசிஷன் இருந்தால் பரவாயில்ல. சிலருக்கு பல கணக்குகள் இருக்கலாம், அந்த சிலர் வந்து என்ன வேணால் யோசிக்கலாம், அவர்களோட ஆசைகளை அவர்கள் தெரிவிக்கலாம். ஆனால் இந்த கட்சி வந்து மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு தலைவர் நிர்ணயித்து, திமுக மாதிரி ஒருத்தர் மட்டும் இல்லை ஒரு குடும்பம் மட்டும் நிர்ணயித்து நடக்கக்கூடிய கட்சி கிடையாது பாஜக. பாஜகக்குன்னு ஒரு செட்டப் இருக்குது, ஒரு ஆர்கனைஸ் செட்டப் இருக்கிற கட்சி. இன்றைக்கும் அந்த செட்டப்போட தான் அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே விஜயந்த் பாண்டா அவர்களுக்கு இங்கே தெரிவிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் பார்லிமெண்டரி போர்டோட டெசிஷன் எடுப்பார். அதற்கப்புறம் அவர்கள் வந்து இந்த அரித்மெட்டிக் சரியாக வருமா, இதற்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா, இது நம்ம சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்னு நிர்ணயம் அவர்கள் செய்வார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த நிர்ணயம் இல்லை. இன்னைக்கு அஇஅதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்கள் பல கட்சியை வந்து கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. திமுகவை வெல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ அதற்கு தேவையான விஷயங்களை அவர்கள் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதை விட்டு இத்தனை நாள் இன்னொருத்தரோட நம்பி இருக்கணும் அப்படின்ற பொசிஷன்ல அவங்க இல்லை. திரு சரவணன், அதிகாரப்பூர்வமாக கட்சியில் வந்து இதை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய யாருமே அந்த கருத்தை சொல்லலை, விஜய் கூட்டணிக்கு வரணும்னு கேட்கல. ஒரு சிலர் பேசக்கூடிய கருத்தை வச்சு நீங்கள் 19 எப்படி செய்ய முடியும்? பாஜகவுக்குன்னு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர் படி யார் பேசணுமோ இல்லை தேவைப்படும் பொழுது அவர்கள் பேசுவார்கள். இப்போ யாரும் அது பற்றி நாங்கள் கூப்பிடவே இல்லையே. அதே மாதிரி உள்நோக்கம் கற்பிக்காதீங்க. இந்த அவருக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் அங்கீகரிக்கக்கூடிய உரிமையை வந்து அவர் எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது அதுக்கே ஒரு அரசியல் சாயம் பூச வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ஒரு நல்ல புள்ளி இது. உயர் நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கு. இது வந்து திமுக அரசு கான்ஸ்டியூட் பண்ண ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அல்ல, உயர் நீதிமன்ற நீதிபதி அவருடைய உத்தரவின் பேரில் கான்ஸ்டியூட் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம். இப்போ இவங்க வந்து உச்ச நீதிமன்றத்திற்கு எஸ்ஐடி வேண்டாம், எங்களுக்கு சிபிஐ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ என்ன வகையான ஒரு மெசேஜ் அவங்க கொடுக்க நினைக்கிறாங்க? அதாவது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தாவேகாவிற்கு எதிராக செயல்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களா, நினைக்கிறாங்களா? சிபிஐ போனால் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்று நினைக்கிறார்களா? அதாவது என்ன அப்படின்னா, ஒரு பேசிக் பிரின்சிபல் ஆஃப் கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்ன அப்படின்னா, அக்யூஸ்ட் கெனாட் சூஸ் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி. யார் மேலே குற்றம் சொல்கிறீங்களோ அவங்க வந்து இவர் தான் என்னை விசாரிக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு கிடையாது. அக்யூஸ்ட் எனக்கு இந்த ஜட்ஜி தான் வேணும்னு நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அது வேற, அதுவும் ரிப்பல் பண்ணாங்க. பட் பொதுவான விஷயம், குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். இப்போ இந்த ஸ்பெஷல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவா பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, என்ன காரணம்? இப்போ ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இப்போ தான் விசாரணையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணை, பொதுவான ஒரு சட்ட கருத்துருவே என்ன அப்படின்னா, சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னா ஏற்கனவே நடத்தப்பட்ட அந்த போலீஸ் விசாரணை வந்து தவறான முறையில் சென்றிருக்க வேண்டும், குற்றவாளிகள் தப்புவிக்கப்பட்டிருக்க வேண்டும், இல்லை ஒரு இன்டர்ஸ்டேட் ராமிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சிபிஐ விசாரணையை கேட்கலாம். ஆரம்பித்தே 3 நாள் தானே ஆகுது விசாரணை, அதுக்குள்ளே எனக்கு வந்து சிபிஐ தான் வேண்டும் அப்படின்னா அப்போது என்ன தோன்றுகிறது? இதை பார்க்கும் பொழுது என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இதை கொண்டு போய் அப்படியே சிபிஐ யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். சிபிஐ முழுக்க பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அதில் யாருக்கும் எந்த சந்தேகமுமே வேண்டாம். அப்போது டோட்டலாக கொண்டு போய் இதை ஃபைல் செய்திருக்கக்கூடியவர்கள் கொண்டு போய் அப்படியே தாவாக்காவுடைய அப்படியே கொண்டு போய் பாஜக கிட்ட கண்ட்ரோலை ஒப்படைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களா? நமக்கு தெரியல. என்ன காரணம் என்று நமக்கு தெரியல. சிறு குறுக்கீடு என்ன ராமசாமி? ஒரு சிறு
இல்லை, ஏன்னா அனந்த் சரவணன் அவர்கள் சொல்லும் போது சிபிஐ கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டா பாஜக கிட்ட கொண்டு போய் கொடுக்குறதுன்னு. அப்போ திமுக அரசு வந்து அஜித்குமார் அவர்கள் வழக்கை வந்து சிபிஐ கிட்ட கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படின்னா அந்த வழக்கை வந்து மொத்தமாக பாஜக கிட்ட கொடுக்கணும், திமுக வந்து பாஜக கிட்ட கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தமா? அந்த அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். இரண்டாவது அப்படி பிரச்சனை கூட நீங்க என்ன எடுத்துக்கலாம். அப்படின்னா, அப்படியே எடுத்துக்கோங்க. சொல்லுங்க. தவறு இல்ல. டிவிக்கு ஒரே ஒரு வழியில் நிமிஷம் அண்ணே. மடியில் அண்ணா, ஒரே ஒரு கனமில்லை, நிமிஷம். வழியில் பயமில்லை. டிவிக்கோட பொசிஷன் வந்து எதை கண்டு அச்சப்பட அவங்களோட மாட்டோம். அசம்ஷனே வந்து இங்க அவங்கள அக்யூஸ் பண்றாங்க அப்படின்ற பிரச்சனை கிடையாது. அவங்களோட அக்யூசேஷனே ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா. அப்ப ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்க கிரைம் அவங்க ஃபேரா என்ன விசாரிப்பாங்களா accusation? இல்லையா State-க்கு against அப்படின்றது என்னங்க அதுல நீங்க accusation? சொன்ன வாதம் சரி. ஏன்னா எஸ்ஐடி வர, வந்து வர. கோர்ட் நான் திருப்பி மானிட்டரா வரேன். இருக்கு, முடிச்சிட்டோம். இண்டிபெண்டன்ட்டா ஒரு முடிச்சிட்டோம் ராமசாமி, அப்போயின்ட்மென்ட் திருப்பி வரேன். அப்படின்ற போது அவங்க அந்த பொசிஷன் எடுத்திருக்கும். இல்ல இப்போ திருப்பி தவறான காரணங்களை சொல்றாரு இவரு. ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நாட் கான்ஸ்டிடியூட்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டிடியூட்டட் பை தி Absolutely, மெட்ராஸ் I'm with you ஹை கோர்ட். அப்புறம் என்ன என்ன உங்களுக்கு தெரியுதுல? அப்புறம் தெரியாம ஏன் வந்து உளறிட்டு இருக்கீங்க? இங்க ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா போறாங்கன்னா ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டா இங்க என்ன இருக்கு? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் யார் கான்ஸ்டிடியூட் பண்ணிருக்கா? ஸோ இதை புரிந்து கொண்டு பேசுங்க. அதே போல இப்போ சிபிஐ இப்போ நீங்க சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் லாவண்யா கொலை வழக்கு சிபிஐக்கு போச்சு. என்ன ஆச்சு? ஸ்டேட் போலீஸ் பண்ணது தான் சரின்னு சொல்லி வந்துச்சு. அஜித்குமார் வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு, போகட்டும் அப்படின்றோம். ஸோ எந்த வழக்காக இருந்தாலும் அதே போல் சிபிஐக்கு மாற்றினாங்க. அண்ணா நகரில் ஒரு பாலியல் வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றினாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? சிபிஐ தேவை கிடையாது, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போதுன்னு சொல்லி போட்டாங்க. அடுத்து இன்னொரு வழக்கில் சிபிஐ கேட்டாங்க, சிபிஐ கொடுக்க முடியாது. நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கில் அதுலேயும் சிபிஐ கேட்டாங்க, சிபிஐ கொடுக்க முடியாதுன்னு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றமே ஸ்டேட் ஆஃபீஸர்ஸை வச்சு தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எல்லா வழக்குக்கும் கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்காங்க. அதே வழிமுறையை தான் இந்த நீதியரசரும் பின்பற்றி இருக்கிறார். அதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நீங்களே வந்து சொல்றீங்க சிபிஐக்கு போனா அது பாஜக கட்டுப்பாடு இருக்கு. அப்போ விஜய்க்கு இல்ல அவர் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு தெரியாதா, மூத்தவர்களுக்கு வந்து அந்த சிபிஐக்கு போச்சுன்னா பாஜகவோட மொத்த கட்டுப்பாட்டில் நம்ம வருவோம் அப்படின்னு இந்த வழக்கில் சிக்கிக்கொள்வோம் பாஜக நீங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவருக்கு தெரியாதா? எதற்கு வழியே போய் தன்னுடைய கொள்கை எதிர்க்கிட்ட புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையில திரு விஜய் இருக்கிறாரா நமக்கு தெரியல. ஏன்னா இது வந்து திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் போட்டிருக்காங்க. அவர் வந்து யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார் அப்படின்றது நமக்கு தெரியாது. அவர் பல கட்சி மாறி வந்தவர். அவர் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறார்? அவர் மேல அமலாக்கத்துறை வழக்குகள் இருக்கிறது. அதனால ஏதாவது நெருக்கடி கொடுத்தாங்களான்னு நமக்கு தெரியாது. அவர் மீது கூட தான் இந்த பிரச்சனையில சிக்கல் இருக்கு. யாரு? இந்த கரூர் சம்பவத்துல ஆதவ் அர்ஜுனா. அதுதான் சொல்றேன். சோ நமக்கு தெரியல உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. யாரு எந்த அதாவது என்ன கொடுமையா இருக்கு அப்படின்னா தகவலுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியல. யாரையுமே வந்து ஒரு வெளிப்படைத்தன்மையோடு என்ன நடக்கிறது, வீடியோ காலில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் தகவல்கள் வருது. ஏன் அதை வெளியில் சொன்னால் என்ன? அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணி அது வீடியோ காலில் பேசுறது என்ன அவ்வளோ பெரிய ஒரு குற்றமா? இல்லை வந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியை கிரியேட் பண்ணிடுமா? ஏன் இப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை? அரசியல் கட்சினாலே டிரான்ஸ்பரன்சி தான் சார் முக்கியம். அதை விட்டுட்டு அவர் வீடியோ கால் பேசுவாராம், அந்த வீடியோ காலை யாரும் ஃபோட்டோ எடுக்கக்கூடாதான், அவர் அப்புறமா வந்து பார்ப்பாராம். இது வந்து என்னன்னா ஏன் இப்படி மறைத்து செய்கிறீர்கள்? ஒரு வெளிப்படைத்தன்மையோடு செய்யுங்க. மக்கள்கிட்ட ரீச் அவுட் பண்றதான நோக்கம். போக முடியல, அதனால வீடியோ கால்ல பேசுறது எல்லாம் சரி. மக்கள் மத்தியில் என்ன சார் குற்றச்சாட்டு? என்ன குற்றச்சாட்டு? நீதி அரசரே என்ன சொல்லியிருக்காரு? he fled the scene அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்போ அவர் வீடியோ காலில் பேசுறாரு அப்படின்னு வெளியில தெரிஞ்சா நல்லது தானே அது? அதையும் மறைச்சு பண்ணணும்ன்ற. ஸோ யார் இவங்களுக்குலாம் ஐடியா கொடுக்குறா? அண்ணன் தராசு ஷியாம் அற்புதமாக சொன்னார். இவங்க என்ன 400 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணி 400 மணி நேரம் வேலை பார்த்து முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்களா? அப்போது என்னன்னா தவகக்குள்ளேயே ஒரு டீம் ஒர்க் பண்ணி அவரை அப்படியே லாவகமாக கொண்டு போய் பாஜகவுடைய கண்ட்ரோலில் கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்களான்னு நமக்கு தெரியல. ஆனால் சிபிஐ விசாரணை கேட்டு இவர்கள் போட்டிருப்பது அந்த போட்டிருப்பவருடைய மனநிலை இதுதான். சிபிஐக்கு போச்சு அப்படின்னா சார் பாஜக கண்ட்ரோல் தான் சார், இதை வந்து நீங்கள் வேற எப்படியுமே பார்க்க முடியாது. கேட்போம் திரு மனோர் பாஷா, பாஜகவோட கண்ட்ரோலுக்கு சிபிஐ கேட்டாலே போயிடும். அதனால்தான் வந்து திருமாவளவன் போன்றவர்களோ எல்லாருமே எச்சரிக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அந்த தாவேக்கால் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கே வந்து அந்த அதில் நோக்கம் இருக்கோ அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா பேர் சொல்லி அவர் குறிப்பிடுறார். அந்த நோக்கத்தில் தான் செயல்படுகிறார்கள். இதில் பாஜக இது ஒரு வாய்ப்பாக பார்க்குது. அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு வேணும்னு அவர்களும் கோரிக்கை வைப்பதற்கான காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சார், அருணா ஜெகதீசன் தனிநபர் விசாரணை குழுவை நியமித்தது முதலமைச்சர். ஆமாம், நியமித்த உடனே அடுத்த நாள் அந்த அம்மா கரூருக்கு போனாங்க. போய் அவங்க விசாரணையை தொடங்கி இருக்கும்போது ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. என்ன நடந்தது என்பதை ஒரு விசாரணைக்கான ஒரு தனிநபர் கமிஷன் அமைத்ததற்கு பின்னால்
அதிகாரிகள் விளக்கம் தர ஆரம்பித்தால் எந்த திசையை நோக்கி இந்த விசாரணை செல்லும் என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த டைம்ல என்னென்ன கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருந்தது? உள்ள புந்து கத்தியில குத்திட்டாங்க, 1000 பேர் எது இருக்கலாம் சார். அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு தான் நீங்க வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை வந்து பாதுகாக்கிற அரசு. செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு, இவர்கள் எல்லாம் வந்து எந்த திசையை நோக்கி இந்த விசாரணை செல்லும், அருணா ஜெகதீசன் எந்த விதமான முடிவை கொடுப்பார் என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியிலே வந்தபோது சிபிஐ விசாரணை தேவை என்று முதலில் சொன்னவர் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே. நான் என்ன கேட்கிறேன், இப்ப அதை தாண்டி எஸ்ஐடிக்கு வந்து உயர்நீதிமன்றம் தானே அதை உத்தரவிட்டு. எஸ்ஐடி வந்து சார் ஒரு காவல்துறை அதிகாரி தலைமை. அருணா ஜெகதீசன் சரி நீங்க சொல்றீங்க அரசு, எஸ்ஐடி உத்தரவிட்டது அதிகாரியை தேர்ந்தெடுத்தது கூட உயர்நீதிமன்றம் தானே. ஆமா சார், உயர்நீதிமன்றமே எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால உயர்நீதியை பத்தி நம்ம எந்த கேஸ்ல பாத்தீங்க? நம்ம உயர்நீதிமன்றங்களுக்கு உள்நோக்கம் கற்பிக்கலாமா கூடாது. அதனால இன்றைக்கு சரி உங்களுக்கு தான் சரவணன் சொல்றாருல மடியில காணம் இல்லைன்னா, அஜித்குமார் கேஸ்ல சிபிஐ நீங்க போட்டீங்க, மடியில காணம் இல்லை, அப்போ இதுலயும் மடியில காணம் இல்லையே, சிபிஐ விசாரணையை அனுமதிக்க வேண்டியது தானே சார். உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டிருக்கு சார், உயர்நீதிமன்றம் போட்டிருக்கு சார், கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கும் போது எதுக்கு நீங்க மாத்தணும் சார்? அவங்களுக்கு வந்து இப்போ விஜய் தாவேக்காவுக்கு இந்த குழு மேல விசாரணை மேல நம்பிக்கை இல்லை, அவங்க சிபிஐ வேணும்னு சொல்றாங்க, உங்க மடியில கனம் இல்லை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு போலாம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இது என்ன தாவேக்காவோட தனிப்பட்ட சொத்து பிரச்சனையா, ஏதாவது சிம்பிள் தாவாவா? இது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் சார். 41 உயிர் போனதுக்கு யார் காரணம்? சந்தேகம். போலீஸ் பாதுகாப்பு சரியா இல்ல, பல பிரச்சனைகள் நம்ம பாதிச்சிருக்கோம். அதனால உங்க மடியில கனம் இல்லைன்னா சிபிஐ விசாரணைக்கு போயிட்டாலே அது பாஜக கண்ட்ரோல் போயிடும்னா, இப்போ அருணா ஜெகதீசன் விசாரணை வந்து முதலமைச்சர் கண்ட்ரோலுக்கு போய்டும் அர்த்தமா? அருணா ஜெகதீசன் விசாரணை வந்து தனிநபர் ஆணையம், அதுக்கும் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன சம்பந்தம்? அதை இதையே முடிச்சு போடுறீங்க. அது வேற, அது வேற, இது வேற. அருணா ஜெகதீசன் விசாரணை சிஎம் நியமிச்சது, அவர் நியமிச்ச விசாரணை, அப்போ சிஎம் சொல்றது தான் கேட்கணும் அர்த்தமா சார்? அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் யார் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. கிடையாது. அதை வந்து இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கான வழிவகைகளை வந்து ஆராயிருக்கு தானே சார் போட்டீங்க கண் துடைப்பாது. ஜெகதீசன் தலைமையில் போட்டு இருக்கீங்களே விசாரணை, இது எதுக்காக போட்டீங்க? அப்ப இதுக்கு அதிகாரமே இல்லாத ஒரு விசாரணை எதுக்கு தேவை? அவசரமா நைட்டோட நைட் அந்த அம்மா கிளம்பி போய் விடிய கால போய் இறங்கி விசாரணை பண்றேன்னு சொல்லி அது ஒரு நாடகம் நடத்துனீங்க. அதனால தான் இந்த நாடகத்து மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றோம். அதனால சிபிஐ விசாரணை உங்க மடியில கனம் இல்லை, சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுங்க. திருமாவளவன் வந்து ஏதோ விஜய பாஜக வந்து கபலீகரம் பண்ணிடும், அதை நம்பி போயிடாதீங்கலாம் திருமாவளவன் சொல்லலாமா? நான் கேட்குறேன், திருமாவளவன் மட்டும் பாஜகவோட கூட்டு வைக்காதவரா? ஏன் அவர் இப்ப சொன்னா என்ன தவறு? இல்ல நீங்க திருமாவளவன் சொன்னா, திருமாவளவனே வந்து 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை, 2 தேசிய இயக்கமும் தேவையில்லை, மாற்று அரசியல் உருவாக்கும் சொன்னவர் தானே மக்கள் நல கூட்டணியா? ஆமா, மாற்று அரசியல் உருவாக்கணும் சொல்லி தானே வந்தாரு. அதே கூட்டணியில் தானே தமிழ் மாநில காங்கிரஸ். நானே வேட்பாளர் சார். ஆமா, நான் வந்து பார்த்தேன். இன்னைக்கு நீங்க பிஜேபியோட இருக்கீங்க, அவர் காங்கிரஸோட இருக்காரு. அப்ப அவர் இருக்கலாம்ல. அப்ப அவருக்கு இருக்கிற நியாயம் விஜய்க்கு இருக்க கூடாதா? விஜய்க்கு இருக்கலாமா இல்லையா? நான் என்ன சொல்றேன், காங்கிரஸோட திமுக இருக்கலாம். ஏன்னா இனிமேல் கூடா நட்பு கேடாய் முடியும்னு கலைஞர் சொன்ன முறிந்த அந்த கூட்டு மீண்டும் தொடரும் போது அது தப்பு இல்லைன்னு சொன்னா, கொள்கை எதிரின்னு சொல்ற அதை மாற்றிக்கிட்டு அவர் பாஜகவோட சேர்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அரசியல்ல நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதையும் இல்லை. திமுகவை வீழ்த்தணும், அதுக்கு எல்லாரும் ஒன்று சேரணுன்றதுல என்ன தப்பு இருக்கு? கேட்குறோம். திரு அரவிந்த் குணசேகரன், வணியில் 3 விஷயங்கள் அவர் சொல்றார். ஒன்று, பயம் இல்லைன்னா சிபிஐ கொடுக்க வேண்டியது என்னன்னு. இன்னொன்று, எல்லாரும் கூட்டணி மாற்றி மாற்றி வச்சவர்கள் தானே, விஜய் ஏன் கொள்கை எதிரியோட போய் கூட்டணி வைக்கக்கூடாது, அதில் என்ன தவறு இருக்கு அப்படின்னு இன்னொரு விஷயத்தை கேட்குறாரு. இல்லைங்க, முதல்ல ஒரு கமிஷன் நடக்கும்போது இந்த மாதிரி அதிகாரிகள் பேட்டி கொடுக்கலாமா அப்படிங்கிறத சொன்னார். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தது இல்லையான்னு கேட்டோம்னா, செப்டம்பர் 2017 ஜெயலலிதாவோட மரணத்தை தொடர்ந்து ஆறுமுகசாமி தலைமையில் ஒரு கமிஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது ஏபிஎஸ் தலைமையிலானதான். அதுக்கப்புறம் ஹெல்த் மினிஸ்டர், அப்போதைய ஹெல்த் மினிஸ்டர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி ஜெயலலிதாக்கு என்னென்னலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம்னு சப்சிக்வெண்ட்டாக கமிஷன் போட்டதுக்கப்புறம் பேசினாங்களா? அது தப்பு இல்லையா? இப்போ சொல்கிறாங்களேங்க, கமிஷன் போட்டதுக்கப்புறம் அதிகாரிகள் பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு. அதே ஜெயலலிதா மரணத்துக்கு ஆறுமுகசாமி தலைமையில் கமிஷனை போட்டுட்டு எத்தனை ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இபிஎஸ் தலைமையிலான கவர்மெண்ட் பண்ணுச்சு? அப்போ அங்கே எங்கே போச்சு? அது ஹிப்போக்ரஸி இல்லையா? அதை எப்படி கான்ட்ராடிக்ட் பண்ணுறாங்க? அப்போது அதிகாரிகள் என்ன நடந்துச்சுன்னு, அதிகாரிகள் ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்கன்னா, அதிகாரிகள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி பொதுமக்கள்கிட்ட இந்த மாதிரி தவறான தகவல்கள் பரவிட்டு வருது, உண்மையாலுமே அங்கே என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கான்ஸ்பிரசி சரி திட்டம்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க.
ஒவ்வொரு சதி திட்டமும் சமூக வலைதளங்களில் என்னென்ன சதி திட்டம் அப்படின்னு பரப்பப்படுதோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறாங்க. பொதுமக்களுக்கு அதிகாரிகள் விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒரு நபர் ஆணையம் வந்து இது அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான ஒரு கமிஷனுங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே வேலை செய்கிற கமிஷன் கிடையாது. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அதிகாரி எடுத்து போட்டு பண்ணல. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷனை போகிறாங்க. அந்த கமிஷன் இண்டிபெண்ட்டாக வேலை பண்ணுது. அதிகாரிகள் அவங்களோட வேலை செய்கிறாங்க. ஒரு நபர் கமிஷன் அவங்க வேலை செய்ய போகிறாங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறாங்க. மூணுமே தனித்தனியாக நடக்குது. இப்போ மூணையும் நம்ம ஒன்றா பார்க்கக்கூடாது. இன்றைக்கி நீங்கள் மூணையும் ஒன்றா பார்க்கும்போது ஜெயலலிதா மரணம் தொடர்பாக நீங்கள் கமிஷனை போட்டு நீங்களே எப்படி ப்ரெஸ் மீட் பண்ணீங்க? அப்போ அதுவும் தப்பு தானே? இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்கும்போது அதுவும் தப்பு. அன்னைக்கு அதுவும் தப்புன்னு தானே சொன்னீங்க நீங்கள் திமுக இல்லையா? ஸோ அப்போ இப்போ இது நியாயமா இது? ஏங்க அப்போ யாருமே அதெல்லாம் கொஸ்டின் பண்ணல. அன்னைக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு நாங்கள் சொல்கிறோம். ஏங்க அதனால கமிஷன்கிறது தனியாக செயல்படும், இண்டிபெண்ட் ஆஃப் வாட் எவர் இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதை தவிர்த்தலாம். ரெண்டாவது இப்போ விஜயோட பெட்டிஷன் தான் சாராம்சம். அதை வச்சு தான் நம்ம விவாதம் போயிட்டு இருக்கு. விஜய் ஒரு பெட்டிஷன் என்ன ஃபைல் பண்ணியிருக்காங்க? விஜய் கட்சி சார்பில் டிவிகே சார்பில் அவரோட பொதுச் செயலாளர் அர்ஜுனா ஃபைல் பண்ணிக்கக்கூடிய பெட்டிஷனில் ப்ரேயர்னு பார்க்கும்போது 2 ப்ரேயர் தான். ஒன்று, செந்தில்குமார் உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் வழங்கிய தீர்ப்புக்கு ஸ்டே வேணும், ப்ரேயர் ஏ. ப்ரேயர் பி, எந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்டே இல்லாத பட்சத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டு இருக்குதோ, ஆன்கோயிங்காக எந்த இன்வெஸ்டிகேஷன் இருந்தாலும் அந்த இன்வெஸ்டிகேஷனை உச்சநீதிமன்றத்திலிருந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அந்த விசாரணை நடைபெறணும். அவரோட சூப்பர்விஷனில் அது நடைபெறணுங்கிறது தான் அவங்களோட கோரிக்கை. இதுதான் அவங்களோட ப்ரேயர். அவங்களோட கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் செந்தில்குமாரோட ஆர்டரை நீங்கள் வந்து நீதிபதி செந்தில்குமாரோட ஆர்டரை ஸ்டே பண்ணுங்கள், தடை விதிங்க. இல்லை என்றால் எங்களுக்கு வந்து இந்த எஸ்ஐடி வந்து விசாரணை நடந்து கொண்டிருக்கும் எஸ்ஐடியின் வந்து எஸ்ஐடிக்கு தடை இல்லைன்னா வந்து ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து அவரோட மேற்பார்வையில் இந்த விசாரணை நடத்துங்க. இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அதில் இதுதான் ப்ரேயர். பெட்டிஷன் உள்ள படித்து பார்க்கும்போது 2 விதத்தில் அவங்க வந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஒன்று, மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து ஏன் விஜய் கட்சி நிர்வாகிகளும் ஏன் உடனடியாக அந்த இடத்த விட்டு போனீங்க, நீங்கள் ஏன் அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் ஏன் ஃப்ரீயாக ஆனீங்க அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வியாக கேட்டாங்க. அதுக்கான பதிலை அதே பெட்டிஷனில் விஜய் தரப்பில் முன்வைக்கிறாங்க, விஜய் கட்சி சார்பில் முன்வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி 7:30க்கு எஸ்பி வந்து எக்ஸாக்டாக இவங்க சொல்கிற பெட்டிஷனில் அவங்க சொன்னதை நான் அப்படியே தமிழ் ஆக்க மட்டும் சொல்கிறேன். எஸ்பி வந்து சிடிஆர் நிர்மல்குமார்ட்ட சொல்கிறாரு, இன்னமும் உங்கள் தலைவரோட பேச்சு அந்த பேச்சு முடிஞ்சா, அவரோட கொடுத்த அந்த இது முடிஞ்சா, ஸ்பீச் முடிஞ்சா, இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது முடிஞ்சான்னு கேட்குறாரு. 7:30க்கு 7:31க்கு விஜய் வந்து அந்த ஸ்பீச்சை முடிச்சுட்டாரு. 7:30க்கு எஸ்பி சொன்னோனையும் 7:31க்கு ஸ்பீச்சை முடிச்சுட்டு போலீஸோட எஸ்கார்ட்டில் போலீஸ் எந்த ரூட்டு போட்டு கொடுக்குறாங்களோ, முன்னாடியே ஒரு ரூட் ப்ரீ பிளான் ரூட் இருந்துச்சு, அந்த ரூட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது, ஆனால் அந்த ரூட்டில் வேண்டாம்னு சொல்லி வேற ஒரு ரூட்டில் எஸ்கார்ட் பண்ணி போலீஸ் தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. போலீஸ் என்னெல்லாம் உத்தரவு போட்டாங்களோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணி தான் நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம். ஏன்னா நிலைமை அங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. விஜய் கிளம்பும்போது வரைக்கும் அங்கே இருக்கிற சூழ்நிலை விஜய்க்கு தெரியவில்லை என்பதுதான் எங்களோட மனு. நாங்கள் வந்து பயந்து ஓடலை, நாங்கள் அந்த இடத்த விட்டு எங்கேயும் ஓடவில்லை. ஏன்னா எங்களுக்கு தெரியாது அங்கே என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. போலீஸ் கிளம்புங்கன்னாங்க, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதுதான் எங்கள் சொல்கிற முதல் வாதம். 2வது வாதம், போதுமான முன்னேற்பாடுகளை நீங்கள் எடுத்துருந்தீங்களாங்கிற உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலையும் சொல்கிறாங்க. அதே கான்ட்ராடிக்டரியாக அதே பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த விஜயோட ஸ்பீச் போயிட்டு இருக்கும்போதே ஒரு சில பேர் மயங்கி விழுந்ததாக தகவல் வந்துச்சு. உடனடியாக எங்களோட மெடிக்கல் டீம், அங்கிருந்த மெடிக்கல் டீம் டிகே பிரபுன்னு ஒரு பேரை சொல்லியிருக்காங்க, அவர் தலைமையிலான மெடிக்கல் டீம் வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி நாங்கள் வந்து உரிய மருத்துவ அவங்களுக்கான முதல் உதவி நாங்கள் கொடுத்தோம், அப்படிங்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் எய்டு நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படின்னா விஜய் பேசிகிட்டு இருக்கும்போதே இது நடந்துச்சு, உடனடியாக எங்களை மெடிக்கல் டீம் வேலை செஞ்சாங்கிறாங்க. ஒன்று அப்படின்னா அவங்க மெடிக்கல் டீம் வேலை செஞ்சாங்க, ஆம்புலன்ஸ் போச்சு, முதல்ல நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸில் தான் போச்சு, விஜய் தான் அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழியை விட சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு நடந்தது உங்களுக்கு முன்னாடியே விஜய்க்கு தெரியும், நீங்களே உங்கள் பெட்டிஷனில் கான்ட்ராடிக்ட் பண்ணுங்க, மணியூல அவங்களே கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்குது. ஆமாம், ஒன்றா அப்போ உங்களுக்கு நடந்தது தெரியலைங்கிறீங்க, அதனால தான் விஜய் கிளம்புனாருங்கிறீங்க போலீஸ் சொன்னங்காட்டி, இல்லை விஜய்க்கு தெரிஞ்சு நாங்கள் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம், அதனால தான் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழியோட சொன்னார். இதுதான் நம்ம இதெல்லாம் ஒரு கான்ட்ராடிக்டராக பார்க்குறோம். அப்படின்னா இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு சதி திட்டம், ஏன் இத்தனை ஆம்புலன்ஸ் ஏன் போச்சுன்னு ஒரு சில கேள்வி வந்துச்சுல, அதுக்கு விஜய் சார்பில் அவங்க கட்சி சார்பில் அதுக்கான பதிலையும் கொடுக்குறாங்க. அது நாங்கள் அரேஞ்ச் பண்ண ஆம்புலன்ஸ் தான் பதிலாக கொடுக்குறாங்க. அதே பெட்டிஷனில் நாங்கள் வந்து கரண்ட்டை கட் பண்ண சொன்னோம், அதுக்கான லெட்டர் காப்பியும் நாங்கள் வந்து இபிக்கு வந்து கரண்ட்டை கட் பண்ண சொன்னோங்கிறக்கான லெட்டர் காப்பியை அவங்களே அந்த பெட்டிஷனில் அனெக்ஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி விரிவாக பேசியிருக்கோம். அதில் நான் அது ஏன் நான் சொல்கிறேன்னா, ஸோ இந்த கான்ட்ரடிக்டரிங்கெல்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் இருக்குல்ல, இதுக்கான விளக்கத்தை தான் வந்து அதிகாரிகள் கொடுத்தாங்க. ஸோ அதனால அதிகாரிகள் ஏன் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணாங்கன்னு கேட்டால், அதிகாரிகள் பொதுமக்கள் மத்தியில் இதனால மீண்டும் ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்துடக்கூடாதுல்ல, பொதுமக்கள் மத்தியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காக அதிகாரிகள் பேசியிருக்காங்க. தவறான கருத்துக்கள் பரவிட்டு இருக்கும் பொழுது அதை குவெல் பண்ணணும். ஆமாம், அதனால அது அவங்களோட ஒர்க் தான். அதே மாதிரி சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டது விஜய் சார்பில் ஒரு எக்ஸ்பிளிசிட்டாக அவங்க சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கல. அவங்க கேட்டதுன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஏஜென்சிட்ட கொடுங்க, எஸ்ஐடி அந்த ஹைகோர்ட் ஆர்டர் ஸ்டே பண்ணுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் ஆன்கோயிங் இன்வெஸ்டிகேஷனை நீ வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரிங்கிறதா எங்களோட பேச்சு. இதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல, திருமாவளவனுடைய எச்சரிக்கை,
பாஜக அது போன்ற எந்த அழைப்பும் வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படவில்லை. வந்தா என்ன தவறு அடுத்த கட்டமா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த அரசியலை, இந்த சூழலை? சிபிஐட்ட போன சமீப காலமாக சிபிஐயோட செயல்பாடுகளை நாம மட்டும் கிடையாது, பல நீதிமன்றங்கள் பல்வேறு தருணங்களில் கேள்வியாக முன்வைத்திருக்கார்கள். கேஜ் பேரட்டுன்னு இதே சிபிஐ தான் ஒரு உயர்நீதிமன்றம் முன்பா ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் சொன்னதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பல்வேறு வழக்கில் சமீபத்தில் கூட மத்திய புலனாய்வு அமைப்புகள் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டும், இல்லை என்றால் அவர்களோட நம்பகத்தன்மை குறையும்னு பல நீதிமன்றங்கள் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. விஜயும் ஒரு சில இடங்களில் சிபிஐ, விஜயும் சரி டிவிகே கட்சியும் சரி, சிபிஐயோட செயல்பாடுகள் தொடர்பாக அவங்களும் கடுமையான தங்களோட கருத்துக்களை முன்வைத்திருக்காங்க. எனவே இது சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றினால் விஜயோட கட்சிக்கு இது மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடியுங்கிறது தான் பொதுவான கருத்து. நானும் என்னோட தனிப்பட்ட கருத்தும் அதுதான். அதனால தான் சிபிஐ விசாரணைக்கு அவங்க எக்ஸ்பிளிசிட்டாக விஜய் கட்சி கேட்காததுக்கான காரணம் அவங்களுக்கு அந்த பயம் தெரியும். அது சிபிஐக்கு போச்சுன்னா அந்த வழக்கு எப்படி போகும் தெரியும். அதுதான். இரண்டாவதாக திருமாவளவன் அவர் சொல்கிறது தான், அது வந்து ஒரு அரசியல் பார்வையாக அவர் நியாயமாக தான் சொல்கிறார். ஏன்னா மீண்டும் நீங்கள் சிபிஐட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் கட்சியோட மொத்த எதிர்காலத்தையும் நீங்கள் அங்கே கொண்டு போய் அடகு வைக்கிற மாதிரி இருக்கும், இது வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறார். விஜய் தன்னோட கொள்கை எதிரியாக பாஜகவை எதிர்க்கும் போது இது போன்ற ஒரு விசாரணையை டெல்லியில் இருக்கணும், அதுவும் பாஜக ஆளும் ஒரு அமைப்பிடம் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா இது எந்த மாதிரி சுதந்திரமாக இருக்கும், அந்த கட்சிக்கு தான் ஆபத்தாக இருக்குங்கிறது அரசியல் பார்வை. திரு ராமசாமி மையப்பன், சமீப காலத்தில் மத்திய அமைப்புகள் குறிப்பாக வந்து புலனாய்வு அமைப்புகளான சிபிஐ, இடி அவருடைய செயல்பாடு எல்லோருக்குமே தெரியும். விஜயே கூட இதை விமர்சிச்சிருக்காரு. ஏன் இந்த கடைசியாக நடந்த 2 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தில் இதை பற்றின விமர்சனமும் அவர் பொதுவெளியில் அவரே பண்ணியிருந்தார், திரு விஜய் அவர்கள் கூட. ஸோ இந்த சந்தேகங்கள்லாம் இருக்குது. இது அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுவதுன்றதே வந்து விஜய் போய் வந்து பாஜகவோடனுடைய கிளச்சஸில் மாட்டி வைக்கிற சமம், அதுதான் நடக்கும், பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் அதுதான் இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்கிறார். ரெண்டாவது, எதற்காக விளக்கம் கொடுக்கப்பட்டது அரசின் சார்பாக அப்படின்றார். அதே போல் வந்து விஜயினுடைய அந்த தாவேகா சார்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பல முரண்களை அவர்களே முன்வைக்கிறாங்க அப்படின்றதையும் கோடிட்டு காமிச்சிருக்காரு. முதல்ல தலைவர் தொழில் மாறுவான் அவர்கள் சொன்னதில் வந்து ஒரு முரண்பாடு, ப்ளஸ் அவர் வார்த்தை பயன்பாடு. அவர் வந்து ஒரு மூத்த தலைவர், ரொம்ப நல்லா பேசக்கூடியவர். அவரோட வார்த்தை பயன்பாடு வந்து அந்த கட்சிக்கோ இல்லை அந்த தலைவருக்கோ இந்த மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்தால் அவர்கள் வந்து இதை செய்வார்களா அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்து தவிர்த்திருக்கலாம், பல வகையில் கேட்டிருக்கலாம். ஆனால் இதே வந்து ஏற்கனவே முனைவர் பாஷா அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி முதல்ல விசிகா. அது இல்லாமல் இன்றைக்கி அவர்கள் வந்து என்ன கேட்குறாங்களோ அது இன்னும் நடக்காமல் இருக்குது தமிழ்நாட்டில். அவர்கள் வந்து டாஸ்மாகை பற்றி, இல்லிசிட் லிக்கரை பற்றி, இல்லை வெங்கவேலை பற்றி அவர்கள் கேள்வி கேட்டு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அது நடக்கலை. திமுக ஆட்சியில் இருக்காங்க, அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. அப்போ அவர்களோட நிலைமை எவ்வாறு இருக்கிறது அப்படின்றது. அப்போ அந்த மாதிரி தவறான வார்த்தை பயன்பாடுகள் வந்து வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் அவரை பார்த்து வைத்தாலும் அது தவறான விஷயமாக இருக்கும். அப்படின்ற போது அதை வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது விஷயம், எல்லாருமே இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியை சும்மா அவங்க வந்ததுக்கு போனதுக்கும் அவங்க ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாருக்கும் அதற்கான டேட்டாவே கிடையாது ஃபஸ்ட்டு. ஸோ சிபிஐ வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஏற்கனவே தமிழக அரசு சரியாக செயல்பட்டது அப்படின்றாங்க. அப்போ அது பாஜகவுடன் சார்ந்து இருக்குது அப்படின்னா பாஜகவுக்கு இங்கே திமுக ஆட்சியில் இருக்க வேண்டாம் அப்படின்ற எண்ணம் தான். அப்போ ஏன் சிபிஐ வந்து நெகட்டிவாக ரிப்போர்ட் கொடுக்கல? சிபிஐ அப்போ ஃபேரான அமைப்பாக தானே செயல்பட்டுருக்காங்க. இப்போ அதற்கப்புறம் திமுக அரசாகவே முன் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனை வந்து சிபிஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவர்களோட நம்பிக்கை எந்த இடத்துல இருக்குது? ஸோ அப்போ கான்ட்ரரியான பொசிஷனை வந்து திமுக எடுக்குதா இல்லை திமுக ஆட்சியில் இருக்கும் மாநிலம் எடுக்குதா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஸோ அவங்க கன்வீனியன்ஸ்க்கு வந்து சிபிஐ வந்து ஒரு பார்ஷியல் ஏஜென்சி, இல்லை அவங்க கன்வீனியன்ஸ் இல்லாத போது சிபிஐ செய்கிறது சரி அப்படின்னு சொல்கிறது வந்து வெறும் அரசியல் காரணங்கள் மட்டும்தான். எல்லா ஏஜென்சிஸ்க்கும் அதற்கான இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, அந்த ஏஜென்சிஸை நான் நம்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. தமிழக காவல்துறை கேட்டால் அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஆனால் அரசியல் அழுத்தம் இருக்கிறதான்னு பார்த்தா சில காரணங்களில் அவர்கள் அரசியல் அழுத்தம் இருக்கிற மாதிரி தெரியும். அதற்காக அந்த ஏஜென்சியை தவறு பண்ணக்கூடாது அப்படின்னு தவறாக தான் தெரியும். மன்னிக்கிறோம், அது அந்த அழுத்தம் சிபிஐக்கு ஈடி அதுதாங்க. நான் அதுதான் சொன்னேன், சுப்ரீம் கோர்ட் எல்லாரும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஈடியோட செயல்பாடு வந்து சமீபத்துல வந்து சுப்ரீம் கோர்ட் புல் அப் பண்ணல. அதான் என்னோட வார்த்தை பயன்பாடு பாருங்க. ஒரு சில இடங்களில் தவறு நடக்கிறதுனால் அதனால தான் ஃபுல்லா என்னோட சென்டென்ஸை ஃபுல்லா கேளுங்க. தமிழக அரசோட அழுத்தம் சில இடத்துல இருக்கு அப்படின்றதுக்காக நான் தமிழ்நாட்டு போலீஸே நான் குறை கூற மாட்டேன், அந்த மாதிரி குறை கூறுவது தவறு அப்படின்னு சொன்னேன். அதுதான் எல்லா ஏஜென்சிஸ்க்கும், அது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டாக இருக்கலாம், இன்கம் டேக்ஸாக இருக்கலாம், இல்லை சிபிஐயாக இருக்கலாம், எல்லா அமைப்புகளுக்குமே அதே ஒரு பொசிஷன் தான். ஒரு சில இடங்களில் ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால் அந்த அமைப்பே தவறு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆட்சியில் யாரோ ஒருத்தர் வந்து கரெக்டாக இருப்பார் அப்படின்னா அந்த மொட்டை ஆட்சியே தவறு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? அப்போ இல்லை தமிழக அரசில் ஏதாவது ஒரு தவறு நடந்தால் எல்லா தவறுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் பொறுப்பு, அதனால
முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னைக்கே பதவி விலக வேண்டும் அப்படின்னு எல்லா விஷயங்களுக்கும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்க முடியுமா? சோ அதே ஒரு பொசிஷன் தான். எல்லாருமே பாஜக பல பிரச்சனைகளுக்கு வந்து ராஜினாமா பண்ண சொல்லுங்க. ஆனா 300 பேர் இறந்ததுக்கு கூட ரயில் விபத்து கூட அமைச்சர் ராஜினாமா பண்ணல. நம்ம அதை விட்டுருவோம். நான் கேட்பது இந்த கூட்டணி கணக்குக்கு வருவோம். கூட்டணி கணக்குக்கு வருவோம். அதாவது நீங்க இன்னும் வந்து இது ஒரு வாய்ப்பா தான் பாஜக பார்க்குதான்றதுக்கு வந்து ஒரு நேரடி பதிலே இல்ல. அதை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு போதாமை இருக்கா? பாஜக வாய்ப்பா தான் பார்க்கணும். இந்த வாய்ப்பை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. பாஜக பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். அவர்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சி. அவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் கட்சி செய்யும் தவறுகள், தவறா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் பாஜகவுக்கு இருக்கிறது. அதனால திமுக தவறு செய்கிறார்கள், தவறு செய்யக்கூடும், இல்ல தவறாக பாவிக்கப்படும்னா எல்லாத்தையும் கேட்கணும். அப்பதான் அவங்க ஒரு ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன் பார்ட்டி. ஃபர்ஸ்ட். செகண்ட், அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் கட்சி என்னெல்லாம் தவறுகள் செய்கிறார்களோ அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. எல்லாமே அரசியல் மட்டும் இல்ல. அவர்கள் இன்னைக்கு எல்லாமே அரசியல் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா அது தேவை. இன்னைக்கு எதிர்க்கட்சியாக அவர்கள் செய்ய வேண்டியது அவர்களோட பொறுப்பு. இன்னொன்னு அவர்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சா அது அவங்களோட டியூட்டி. ரெண்டுமே அவங்க செஞ்சுதான் ஆகணும். நன்றி. சோ திமுக செய்யற தவறெல்லாம் பரவாயில்ல, அது வந்து ஒரு ஆட்சியில இருக்க கட்சி எப்படி வேணா இருக்கலாம் அப்படி நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது. சோ திமுக பல தவறுகள் இருக்கு. அன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன எரர்ஸ் பண்ணிருக்காங்கன்னு அது ஒரு வாய்ப்பா தான் நாங்க பார்க்கிறோம். அது என்ன தவறு இருக்கு? அப்படி ஒரு குறிப்பிட்ட கேஸ்னால வந்து சிபிஐயோ ஏதோ ஒரு விசாரணை அமைப்பு வந்து தவறு இழுத்து விட்டார்கள், இல்லை அவர்கள் சறுக்கிட்டாங்கன்னா அதுக்காக அந்த அரசியல் குற்றம் சொல்ல முடியுமா? அது தமிழ்நாடு காவல்துறைக்கும் பொருந்தும், சிபிஐக்கும் பொருந்தும். கேஸ் பை கேஸ் போகலாம் அப்படின்ற விஷயத்த சொல்றார். இது ஒரு வாய்ப்பு தான். ஆமா, என்ன தவறு இருக்கு? டிஎம்கே அன்சீட் பண்ணோம்னா நிச்சயமா இது ஒரு வாய்ப்பா பிஜேபி பயன்படுத்துறதுல தவறு இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா? நீங்க பயன்படுத்துற வார்த்தை தான் அதுக்கு பொருத்தம். போதாமைங்கிற வார்த்தை தான் இந்த சிச்சுவேஷனுக்கு பொருத்தம். அதாவது பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு போதாமை இருக்கிறது. தம்பிகள் வந்து 2 பேரு லீகல் பாயிண்ட்ஸ் தெளிவா எடுத்து வச்சாங்க. ராமசாமி நான் குறை சொல்லலைங்க. அரவிந்தும் சரி, சரவணனும் சரி, அவங்க சொன்ன லீகல் பாயிண்ட்ல நீங்க ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா போட்டாலும் அவங்க டேம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அது வேற. டிஓஆர் தானே. டிஓஆர்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆக்டிங்ல ஒரு கமிஷன் வருதுங்க. 1 மேன் கமிஷன் இல்ல 1 விமன் கமிஷன் இல்ல சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் கமிஷன். அது ஃபேக்ட் ஃபைண்டிங் தானே. எஸ்ஐடி அப்படி இல்ல, சிபிஐ அப்படி இல்ல. எஸ்ஐடி சிபிஐயும் ஒரு பிராட் பேஸ்டான கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. யாருக்கு என்ன அனுபவம் இருக்கோ, நான் வந்து சிபிஐ சார்பை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. எங்க அலுவலகத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு பொய் சொல்ற கருவி பண்ணியிருக்கிறேன். எவ்வளவு பெரிய டைம் எடுக்கும் அப்படின்னா சயின்டிபிக்கா இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு சில வருடங்களா. ஆனா எஸ்ஐடி வந்து சிபிஐ மாதிரி டோட்டல் சயின்டிபிக்கா போகாம களத்துல இருந்து வரும். அப்ப எஸ்ஐடியோட ஆபீசர் யாரு? அவர் ஆல் இந்தியா ஆபீசருங்க. அங்க இருக்கிற பல ஆபீசர்ஸ் ஆல் இந்தியா ஆபீசர். அரசுக்கு அழுத்தம் இருப்பதாகவே நான் உணரவே இல்லை. ஆரம்பத்தில் இருந்தே கரூர் சம்பவத்தின் மீது விஜய் மீது தாங்க தவறு என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனால் அதை வந்து அதுல ஒரு சரி கோட்பாட்டை புகுத்தினார்கள். புகுத்தும் போது இப்ப உதாரணமா ஜெயலலிதா மர்மம் சதி கோட்பாடு புகுத்தப்பட்டது. ஏன் வந்து ஓபிஎஸ் போய் அந்த கமிஷன்ல அவர் பதிலே சொல்ல விசாரணை கமிஷனுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், என்ன ரிசல்ட் கிடைச்சது? சரி, விஜய இருந்து இன்னைய வரைக்கும் நம்ம அறிவிக்கப்பட்ட நிவாரணம் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க, கோடிக்கணக்கில் வருங்க. அப்போ யாரோ ஒருத்தர் கட்சியை வளர்க்கறதுக்கு நம்ம வரி பணத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணுமா? இந்த கேள்விக்கு பதிலே இல்லையே. எதுக்கு நான் செலவு பண்ணுங்க? நீங்க 40 பேருக்கு நம்ம இழப்பீடு கொடுத்துருப்பாங்க. யாரோட பணம்? நம்ம பணம் தானே. அப்போ யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி ஒரு கிரௌட சேர்க்கணும், நெரிசலாத பகுதிக்கு போகணும், காலதாமதம் பண்ணணும், அப்பதான் எனக்கு கெத்துன்னு நினைச்சா அதுக்கு வந்து தமிழக மக்களின் வரிப்பணம் தான் செலவு பண்ணணுமா? இந்த கேள்விக்கு என்ன பதில்? அதான் நான் கேட்டேன். 400 மணி நேரம் செலவு பண்ணா நீங்க மாநிலத்தோட முதல்வர் ஆயிருவீங்களா? எப்படி சாத்தியம் அது? அப்போ அந்த கணக்கு பிஜேபிக்கு இருக்கு, அதிமுகவுக்கு இருக்கு. நம்மகிட்டையும் போதாம இருக்குங்க, இது விஜய்கிட்டையும் போதாம இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேருவோம். இதை தாண்டி வேற என்னங்க இருக்கு இதுல கணக்கு? நன்றி திரு சரவணன், நீங்க குறுக்கிட்டீங்க, அதையும் சேர்த்து சொல்லி. இப்போ இல்லை என்னென்னா, ஏதோ வந்து தமிழ்நாடு அரசு இந்த வழக்குகளை வந்து அழுத்தம் இருக்குது சேலஞ்ச் பண்ணுறேன். இந்த 4.5 ஆண்டு காலத்தில் எந்த வழக்கில் தமிழ்நாடு காவல்துறை சோடை போயிருக்கு? எந்த வழக்கில் அரசியல் அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? எந்த வழக்கிலையும் யாராலும் சுட்டி காட்ட முடியவே முடியாது. இவங்களா இது பண்ணி 2 நாளில் சிபிஐ விசாரணை, இது இப்படி நடந்துருச்சு, இது ஆயிடுச்சுன்னு சொல்லி மேனுஃபேக்சர் பண்ணி சிபிஐ விசாரணை கேட்டாங்க. அண்ணா பல்கலைக்கழக இதில் சிபிஐ விசாரணை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டாங்க. என்ன ஆச்சு? லாவண்யா கொலை வழக்கு, எந்த வழக்கானாலும் எடுத்துக்கோங்க.
தமிழ்நாட்டுடைய முதல்வர் சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறையிலே கையாண்டு கொண்டு வருகிறார். அது இவங்களுக்கெல்லாம் பெரிய பிரச்சனை. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நம்ம என்ன சொன்னாலும் அது பொலிட்டிக்கலா ரெசனேட் ஆகவே மாட்டேன் மக்கள் கிட்ட, ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்ன உடனே தவக செய்த தவறை வைத்துக்கொண்டு இங்க ஏதாவது அந்த குழம்பிய குட்டையில மீன் பிடிக்கலாமா, அவரை கூட்டணிக்கு கூப்பிடலாமான்னு சொல்லி பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி பிச்சையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். இப்போ முக்கியமான விஷயம், முக்கியமான புள்ளியாக எங்க நம்ம வரப்போறோம் அப்படின்னா, ஏன் வந்து இவர்கள் சொன்னதுல ஒரே ஒரு குறுக்கீடு அண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் சுருக்கமா ஒரே ஒரு குறுக்கீடு. நீங்க சொன்னது என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு வந்து உயர்நீதிமன்றம் செட்டப் பண்ண எஸ்ஐடி வந்து என்கொயரி பண்ணி அவர்கள் வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாங்க, அது தனியாக நடந்த விஷயம். ஸோ அந்த மாதிரி பல என்கொயரிஸ் நம்ம வந்து ஒன்றும் இல்லை, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுக்கு வந்து எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்குன்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இல்லாமல் இரண்டாவது விஷயமாக எத்தனை குண்டாஸ் கேஸ் ஃபைல் பண்ணி எல்லா குண்டாஸ் கேஸும் இன்னைக்கு இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எதை பார்க்க வேண்டும் அப்படின்னா, எந்த வழக்கிலும் நாம் சோடை போகவே இல்லை அப்படின்றது ரொம்ப ஆணித்தரமாக இங்க பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அதை தாண்டி என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வைத்துக்கொண்டு பாஜக என்ன செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படின்றத முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது. முந்தாநேற்று உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் மேல ஒரு காலனி வீச்சு தாக்குதல், அவன் ஒரு தீவிரவாதி, அந்த தீவிரவாதிக்கு பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு ரைட் விங் ட்ரால்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸை வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வந்து பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தன் சீஃப் ஜஸ்டிஸை வந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். அவன் கூட போறது யாருன்னா பாஜக ஸ்போக்ஸ் பர்சன். உடனடியாக ஜாமீன் கொடுக்குறாங்க, போலீஸ் விசாரணை டிலீட் பண்ணிட்டாங்க சார், வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இப்படி இவர்கள் வந்து எல்லா விஷயங்கள், அதாவது நாட்டிற்கு எது முக்கியமோ அந்த விஷயங்களை எல்லாவற்றிலுமே வந்து மறைப்பதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு ஒரு அற்பத்தனமான அரசியலை இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். டெல்லி முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, ஒரு பிராமணர்கள் தான் இந்தியாவில் வந்து சிறந்தவர்கள், அவங்களை எல்லாரும் நீங்க வந்து தலையில் தூக்கி வைத்து கொண்டாட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சனாதனத்திற்காக தூக்கி அடிச்சேன் அப்படின்றாரு ஒரு அட்வொகேட்டு, அவர் மேல நடவடிக்கை இல்லை. இப்படி தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் சூழ்ந்திருக்கக்கூடிய அபாயங்கள் பல. அந்த அபாயம் இப்ப விஜயை சூழ்ந்துட்டு இருக்கா? கண்டிப்பாக அதுதானே சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதானே கொள்கை எதிரி அப்படின்றாரு. அப்புறம் கொள்கை எதிரியோட கூட்டாளி வந்து போன் பேசினாரு, நாங்கள் வந்து வேண்டுமென்றே கசி விடுகிறாங்க தகவல்களை, ஜனவரிக்கு அப்புறமா டிசைட் பண்ணுவோம். அப்ப சொல்லணும்ல, தைரியமா மறுக்கணும்ல. ராகுல் காந்தி கூட தான் பேசியிருக்காரு, தான் செய்தி வந்தது. சொல்றேன், மறுக்க எது உண்மையோ பொய்யோ மறுங்க. நீங்க ஒரு செய்தியை மறுக்கல அப்படின்னா அப்போ என்ன ஆகும், அது உண்மை என்று தானே வரும். நீங்கள் ஏன் வேண்டுமென்றே இப்படிப்பட்ட தகவல்களை ஏன் இந்த மாதிரி ராங், அதாவது ஒரு பர்செப்ஷனை கிரியேட் பண்ண விடுறீங்க? அதாவது என்னன்னா, இது எதை காட்டுகிறது அப்படின்னா, அவங்கள வந்து வழி நடத்துவதற்கு ஆளே இல்லை போல இருக்கு. ஒரு அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் யாருமே இல்லை, ஒரு செகண்ட் லைன் லீடர்ஸ் யாருமே இல்லை. செகண்ட் லைன் லீடர்ஸ் விடுங்க, திரு அண்ணன் விஜயகாந்த் வரும்பொழுது அவர் கூட வந்து இவர் இருந்தார், பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாங்க, இருந்து கைட் பண்ணாங்க எப்படி போனோம் என்ன அரசியல். இங்கே யாருமே இல்லை, எல்லாம் அவங்க பர்சனல் ஃபைட்டு, பர்சனல் ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அங்கே வந்து ஒரு இதை வச்சுக்கிட்டு இப்படி ஒட்டுமொத்த அவர்களுடைய ரசிகர்களை இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களே அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் தலை தொங்குகிறது. நன்றி திரு மனோகர் பாஷா. அதாவது இந்த கூட்டணிக்கு ஒரு போதாமை இருக்கிறது, திரு ஷியாம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். அதனால வந்து இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறாங்க. இங்கே ஆட்சி சிறப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். ஒரு அனுபவம் இல்லாத தாவேக்காவை எப்படியாவது வளைத்து போடணுன்ற ஒரு முயற்சி தானா சார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கூட அவர் கூட அரசியலில் பிரபலமான யாருமே போல, அவர் கட்சியே வந்து அனகாபுத்து ராமலிங்கம் பேரில் தான் பண்ணார். சார் அவரோட போனவங்க கே கிருஷ்ணசாமி, காளிமுத்து, அனகாபுத்து ராமலிங்கம் பேர்ல தான் கட்சியே பதிவு. அவரே ஒரு அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷம் கட்சியில இருந்தவர் தான். அவர் இருந்தவர், அவர் கூட போனவங்க வந்து பிரபலமான மறக்கிறீங்க சொல்லுங்க. அவரோட ஜீப்ல முதல்ல போனது யாருன்னா கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரம் வந்து அவர் அட்வைசரா இருந்தார் அவங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சி, புரியுதுங்களா? அதிமுகவில் அவர் ஆரம்பித்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து பிரபலமான தலைவர்கள் யாரும் அவர் கூட போகல. ஆனா அதே நேரத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய செல்வாக்கின் மூலமா தான் அவர் நிலைநிறுத்தினார். அது மாதிரி விஜய் இன்னைக்கு வந்து அரசியலில் வந்திருக்காருன்னு சொன்னா அவரை வந்து பகடைக்காயா பயன்படுத்தி பாஜக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. போதாமைன்னு சொல்றீங்க.
திமுகவில் தான் ஏற்கனவே பலமான கூட்டணி இருக்கு, புதுசா யார் வந்தாலும் ஏன் சேர்த்துக்கிறீங்க? அப்போ உங்களுக்கும் போதாமையா? யார் வந்தாங்க, யார் சேர்த்து? ஆமா சார், எஸ்டிபிஐ வந்தாங்க, சேர்த்துக்கிட்டீங்க. அதே மாதிரி கமலஹாசன் வந்தாரு, மனிதநேய மக்கள் கட்சி. கமலஹாசன் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே ஆமா இருக்காரு சார். அப்போ உங்ககிட்ட வந்து போதாமைன்றதுனால தானே சேர்த்துக்கிறீங்க அவங்களெல்லாம். நீங்க தான் பலமான கூட்டணி ஆச்சு சார். அதே கேள்வி உங்களுக்கு திருப்பி வராதா சார்? நீங்க திருப்பி கூட்டணி கூப்பிடுறீங்க, ஏன் யாரும் வர மாட்டேங்கறாங்க கேள்வி வரும்ல. வர மாட்டேன் இல்ல சார். எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக எதிர்ப்புல யார் யாரெல்லாம் ஒண்ணா இருக்காங்களோ அவங்கள ஒருங்கிணைக்கணும். அந்த அடிப்படையில தான் விஜய் வந்து அதை தான் சார் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, திமுக கூட்டணியில வந்துருவாங்கன்னாரு. யாரும் வரல. இப்பவும் சொல்லிட்டே இருக்காரு வரல. பாஜக சொல்லுது வரல. இந்த கட்சி ரெண்டு அமமுகவும் ஓபிஎஸ் வெளியில போயிட்டாங்க. யாருங்க சார்? நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து அதாவது அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்தாங்க. அதிமுக கூட்டணியில இல்ல. அவங்க அதிமுகவும் இந்த பாஜகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்ததுக்கு பிறகு அவங்க ஏற்கனவே எடப்பாடியாரோட இல்லாதவங்க இப்போ இல்லை, அவ்வளோதான். இப்போ எடப்பாடியார் முதலமைச்சர் வேட்பாளர்னு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் நம்ம சொன்ன போது அதை அவங்க ஏற்றுக்காம வெளியே போயிருக்காங்க. அது வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய சோதனையில் இருக்காரு. அவருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும், ஆதரவு கரம் நீட்ட வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கடமையாக நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் அந்த கூட்டணிக்கு வந்து அதில் ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் காங்கிரஸோட சேரலாம், காங்கிரஸோட திராவிட முன்னேற்ற கழகம் சேருது, விடுதலை சிறுத்தைகள் 2 தேசிய இயக்கம் வேணாம் 2 திராவிட இயக்கம் வேணாம்னு சொல்லி அவங்க சேரலாம். ஆனால் பாஜகவோட விஜய் சேரக்கூடாதா? சேருவதில் என்ன தவறு இருக்க முடியும்? பலமான கூட்டணி திமுக. எல்லாரும் கேட்டதுதான். என்ன தவறு இருக்குதுன்ற சேர்றதுல என்ன தப்பு சார்? நான் எதிரிக்கு எதிரி நண்பன். நீங்க வந்து இந்த அளவுக்கு அவருக்கு எதிரி இல்ல, பாஜக எப்படி வளர முடியும் அப்போ? சார் நீங்க கூட தான் சார் இனிமேல் கூடா நட்பு, என்னுடைய மகளை கொடுமைப்படுத்தினாங்க, ராஜாவை சிறையில் அடைச்சாங்க. இல்ல எந்த காலகட்டத்திலையும் காங்கிரஸோட கூட்டு கிடையாது, கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னார்ல கலைஞர். அதே காங்கிரஸோட ஏற்கனவே விளக்கிட்டீங்க. அப்ப நீங்க சொல்றது வந்து என்னன்னா ஒரு சிக்கல்ல இருக்காரு விஜய், இது ஒரு நல்ல வாய்ப்பு தான் பயன்படுத்திக்கிறீங்க. கூட்டணி வரதுல என்ன திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். புரிஞ்சிருச்சு. நீங்க ஒரே நோக்கம் பாஜகவுக்கு எதிர்ப்பா எல்லாரையும் அணி சேர்க்கும் போது திமுகவுக்கு எதிர்ப்பா எல்லாரையும் அணி சேர்க்கறதுல தவறு இல்லை என்பதுதான் தமாகவினுடைய குறிக்கோள் கொள்கை. பாயிண்ட் டேக்கன். அரவிந்த், அதாவது என்ன தவறு இருக்கு? அவர் ஒரு சிக்கல் இருக்காரு, நீங்க அணி சேர்க்கிற மாதிரி நாங்களும் அணி சேர்க்கிறோம். ஆமா இது வாய்ப்பு தான், இதை பயன்படுத்திக்கிறோம் விஜயோட சிக்கலை அப்படின்றத வெளிப்படையா சொல்றாரு. இதுக்கு மேல என்ன ஒளிமுறை வேணும்? அதான் விஜய் சிக்கல் இருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த சிக்கலை எப்படி பயன்படுத்தி நாங்கள் கூட்டணிக்கு சேர்த்துறோங்கிறாங்களாங்க, அது எப்படி அரசியல் ரீதியா இல்ல, இந்த மாதிரி விசாரணை அமைப்புகள் மூலமாக நாங்கள் வந்து கூட்டணிக்கு சேர்த்துக்கிறோங்கிறதுனா நாம் அதை தான் ஆர்கியூ பண்றோம். சிபிஐ மாதிரி சென்ட்ரல் ஏஜென்சி போச்சுன்னா இங்க இண்டிபெண்டா செயல்பட மாட்டாங்க. அது வந்து இன்னமும் டிவிகேங்கிற போன்ற ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு பெரிய பிரச்சனையா போய் முடியுங்கிறோம். ஸோ டிவிகே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் இதை புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அது விஜய் இவர் ராமசாமி ஐயப்பன் சொன்னார்ல, ஒரு ஸ்ட்ரே கேஸ் தமிழ்நாடு போலீஸ்ல கூட நடக்கலாம் ஏதோ ஒரு வழக்குல. அந்த மாதிரி சிபிஐ ஏதோ ஒரு சில வழக்குல என்ன ஒரு ஸ்ட்ரே கேசஸ் சொல்லி ஒரு கவர்மெண்ட்டையே ஒரு ஏஜென்சியே வந்து டிஸ்கிரெடிட் பண்ண முடியுமா, தவறுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, சென்ட்ரல் ஏஜென்சி கேசஸ் நம்ம ஏன் இதை சொல்றோம்னா, மாயாவதிக்கு எதிராக கேள்வி பண்ணியிருந்தாங்க சுகர் மில்ஸ் கேஸ். இன்னைக்கு வரைக்கும் அது எந்த டெவலப்மெண்ட் இல்லை. ஒரே காரணம் என்னன்னா, அவங்க வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போகாம பிஜேபி கூட்டணிக்கு போகாம தனியா நின்று எதிர்க்க, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி வாக்குல பிரிக்கிறங்காட்டி. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டே கேஸாக கிடையாது. இன்ஃபேக்ட் சென்ட்ரல் ஏஜென்சிஸோட கிரெடிபிலிட்டியை சாமானிய மக்கள் அப்பீல்ல கூட தான் ப்ராக்ரஸ் இல்லை. அதனால சாமானிய மக்கள் கொஸ்டின் பண்றதோட நீதிமன்றங்கள் கொஸ்டின் பண்றாங்க. எனவே சென்ட்ரல் ஏஜென்சி வாஷிங் மிஷின் இப்போ ஃபேமஸ் டர்ம் அது. ஏங்க இப்போ இருக்க எஸ்ஐடி உங்களுக்கு வந்து நீங்க வந்து காவல்துறை விசாரணை மேல் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி எஸ்ஐடி வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணது கோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணாங்க. இது வந்து கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணல. கவர்மெண்ட் கான்ஸ்டியூட் பண்ணது ஒன் உமன் ஜுடிஷியல் கமிஷன் மட்டும் தான். ஸோ எஸ்ஐடி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்க எக்ஸ்பிளிசிட்டா டிவிகே இது வரைக்கும் சொல்லல. டிவிகே என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அதே செந்தில்குமார் நீதிபதி செந்தில்குமாரோட உத்தரவில் இருக்கும்போது அதே அதிகாரிகள் கொண்டுதான் இந்த எஸ்ஐடி நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதை வந்து ஜஸ்டிஸ் வந்து செய்வதாக ஜஸ்டிஸ் கொடுக்கறத நம்ம மக்களுக்கு காமிக்கணும். அதனால ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில இதை சூப்பர்வைஸ் பண்ணணும்னு தான் இவங்க கேட்கறாங்க. அவங்க எந்த இடத்துலையுமே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்கல. கேட்டது ஒன்னா இண்டிபெண்டன்ட் ஏஜென்சி எதுக்காச்சும் கொடுங்க, இல்லை என்றால் இதை கொடுங்கன்னு தான் இவங்க கேட்கறாங்க. ஸோ அவங்களும் வந்து அது கேர்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தான் தோணுது. சிபிஐட்ட போனால் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தோணுது. பிஜேபி அதை பயன்படுத்தி கட்சியை வீக்கெண்ட் பண்ண பார்ப்பாங்க, இல்லைன்னா த்ரெட்டன் பண்ணி கூட்டணி கொண்டு வருவாங்க. இதனால் டிவிகேங்கிற ஒரு கட்சிக்கு எதிர்காலமே இல்லாமல் போகுங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ ஆனால் சொல்லுங்க, நீங்க எதை கேட்கணும்? இல்லை முடிச்சு. ஸோ இதை தாண்டி எங்க 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த இறந்தவர்களுக்கு நாம வந்து நீதியை கொடுத்தாகணும். ஸோ
விசாரணை அமைப்புகள் விசாரித்து ஒரு உண்மையான என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த மக்களுக்கும் தெரியட்டுமே. ஸோ அதனால் இதில் அரசியலை தவிர்த்து விட்டு இதுக்கான உண்மையான விசாரணை நடத்தி ஏன் நடந்துச்சு, யார் மேலே லேப்சஸ் நடந்துச்சு. ஏன்னா சோஷியல் மீடியாவில் இது வந்து பல்வேறு கான்ஸ்பிரசி தியரி சொன்னாலும் விஜய் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்க மனுவில் அந்த கான்ஸ்பிரசி தியரி எதையுமே உள்ளே போகாமல் இங்கே பொத்தம் பொதுவாக தான் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்து இதே காவல்துறை விசாரிச்சா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை அமைப்பு இதே தான், அதே அதிகாரிகள் தான், ஆனால் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை கேட்குறாங்க. நன்றி திரு ஷியாம். இறுதியாக ஒரே ஒரு கருத்து நீங்கள் குறுக்கிட்டீங்க. இதுபோல் வந்து மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணுன்றது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்று, விஜய்க்கும் தெரியும் சிபிஐட்ட போனால் தன்னுடைய நிலை என்னன்றது தெரியும், அவரும் வந்து ஒரு சுதாரித்து தான் இருப்பார் அப்படின்றத தான் கோடிட்டு காட்டுறாரு. உண்மையிலே இது எப்படி பேன் அவுட் ஆகும்? அது ஒரு கூட்டணி நோக்கி அவர் தள்ளப்படுவாரா, அதை நோக்கி அவர் இழுத்துட்டு போயிடுவாங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சார், விஜய் வந்து இவங்க எல்லாரையும் ஏமாத்துவாருன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இப்போ அவருக்கு சில லாபங்கள் இருக்கு இதுல. பிஜேபி அது ஒரு இலவு காத்த கிளி மாதிரி தான், வருவாருன்னு நினைப்பாங்க. ஆனா வரமாட்டாரு. ஜனவரி வரைக்கும் இழுப்பாரு, பிப்ரவரி வரைக்கும் இழுப்பாரு. இந்த பிரச்சனையில இருந்து ஏதாவது ஒரு வகையில சாஃப்ட் டவுன் ஆக முடியுமான்னு பாக்குறாங்க. தெரியுதுல்ல சார், இது உடனடியாக எடுக்க வேண்டிய எந்த நடவடிக்கையும் ஒரு கட்சி எடுக்கல. அது தாவேகா யாராக இருந்தாலும் அந்த நடவடிக்கை தான் எடுப்பாங்க. ஆனா அவங்க எதுவுமே எடுக்கல, இன்னைய தேதி வரைக்கும் எடுக்கல. சரவணன் கேட்ட மாதிரி வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றதுலயோ இல்ல அதை வெளியிடுறதுலயோ என்ன கஷ்டம் இருக்கு? இன்னும் சொல்ல போனா அரசியல்வாதிகள் அப்படி வெளியிடணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அது ஒரு வகையில பார்த்தா மக்கள் மத்தியில ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணும். ஆக விஜய் என்பவர் அவர் ஏமாற்றுவார் என்பதுதான் ஏற்க. நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் வந்து ஏமாற்றி வந்து பிஜேபியை வந்து ஒரு இலவு காத்த கிளியாக கடைசியில் ஏமாற்றுவாரா, இல்லை இது சிபிஐ வசம் போகுமா, இல்லை இந்த வழக்கு இந்த சூழலை பயன்படுத்தி கூட்டணி கணக்குகள் மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.